ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தரும் மில்லட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். இது மொபைல் ஆப்புங்க. ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பொருட்களை டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்க. நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நார்மலாக கொடுக்குற உணவுகளை பற்றி அதிகம் நம்மளுக்கு தெரியுங்க. ஆனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் கொடுக்கும் பொழுது அவங்க நல்லா கொழு கொழுன்னு வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அது என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுதானியம் நம்ம கஞ்சியாக வச்சு கொடுக்கும் பொழுது சத்து மாவுன்னு சொல்லுவோம். அப்படி அந்த சத்து மாவை டெய்லியும் கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த உணவை ஒரு நேரம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மணிக்கு கொடுக்கலாம். அதுவும் உப்பு போடாமல் கொடுக்கலாம், உப்பு போட்டு கொடுக்கலாம், சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரிக்கு வெரைட்டியாக பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணி நல்லா ஒரு கொழு கொழுன்னு அமுல் பேபி கணக்கு ஒரு குழந்த வரதை பார்ப்பீங்க நீங்களே. இருந்தாலும் இந்த சிறுதானியம் நம்ம தனித்தனியாக எடுத்து உணவில் கொடுக்கும் பொழுது வரகரிசி கஞ்சி, இல்லை வரகரிசி மாவில் கஞ்சி, அந்த மாதிரிக்கு கேப்பை கஞ்சி, கேப்பை கூழ், கேப்பை பால் எடுத்து கொடுக்கும் பொழுது எல்லா சத்தும் நம்மளுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குதுங்க. சத்து மாவுனா எல்லா பொருளும் இருக்குங்க. தனித்தனியாகவும் கொடுக்கலாம், சத்து மாவு வகையிலையும் கொடுக்கலாம். உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் சத்து மாவாக அரைச்சி கொடுக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் சத்து மாவு ரெடி பண்ணுறதா இருந்துச்சுன்னா நட்ஸும் சேர்த்து நம்ம அரைச்சி கொடுக்கும் பொழுது அதுவும் நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டுமா இல்லைங்க, நீங்கள் சிறுதானியத்தை முளைக்கட்டி அதை காய வச்சு நீங்கள் சத்து மாவு அரைக்கும்போது அதோட தானியங்களின் அளவு அதிகமாக இருக்குங்க. சத்தும் அதிகம் தாங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது கரெக்டான சத்து நம்ம குழந்தைகளுக்கு போய் சேர்றதுனால அவங்க நல்ல ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அவங்கக்கிட்ட காண முடியுங்க. அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால குழந்தைகளுக்கு காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் வர்றது வாய்ப்பு குறைவுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளே கூறியிருக்காங்க, இதை ஆராய்ச்சி பண்ணி. ஸோ அதனால் எல்லோரும் சிறுதானிய உணவை குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்காம நம்மளும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யணுங்க. வாழ்க்கையில் எல்லோரும் சிறுதானியம் எடுத்து வாழ்வில் முன்னேறுவோம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை காண்போம். நன்றி. ஓம் சரவண பவ.